ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போறோம். எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஆஃபீஸ் கோயிங் ஒரு டெம்பிள் விசிட்டுக்கு சிம்பிளா சிம்பிளா ஒரு ஹேர் ஸ்டைல் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ அதுக்கு தேவையான திங்ஸை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து ஒரு ஹேர் சீரம். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து சில்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் ஆகும். அதனால நீங்கள் வந்து ஃப்ரிஸினஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வந்து ஹேர் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட், அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு கிளிப்பு, அப்புறம் ஒரு 2-3 ஹேர் பின்ஸு, அப்புறம் ஒரு கோம், அப்புறம் ஒரு டீடாங்கிள் கோம், அப்புறம் ஒரு வந்து ஹோல்டிங் கிளிப்ஸ் ஒரு 2 to 3 வச்சுக்கலாம். இது வந்து மேண்டேட்ரி இல்லை, நீங்கள் வந்து ரஃப்பாக கூட வச்சுக்கலாம். நான் இது வந்து யூஸ் பண்ணி பண்ணையில் வந்து நமக்கு பார்ட்டிஷன் வந்து மிக்ஸ் ஆகாது. அப்படியே நம்ம அந்த அந்த செப்பரேஷன் வந்து நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பு மட்டும் போட்டிருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஹேர் ஸ்டைலுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் ஹேரை வந்து 2 செப்பரேஷன் பார்ட்டாக எடுத்துக்கிறேன். சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக வேண்டி தான். ஓகே, இப்போ சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போதும். ரொம்ப நீங்கள் ஆயில் மாதிரி வச்சு அதை நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா இதுவும் வந்து ஆயில் மாதிரியே ஆயிரும். நம்ம வந்து லைட்டாக அதை அந்த ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுறோம். அதனால 2 to 3 பம்ப்ஸ் மட்டும் போதும். நல்லா கையில் வந்து ரப் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே போகலாம். ஃபஸ்ட்டே எடுத்த உடனே நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், மேலே அப்ளை பண்ண வேண்டாம். கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மேலே போனீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் கூட உங்களுக்கு டைரெக்டாக வந்து எந்த பார்ட்டிஷனில் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருந்தா நான் லைட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு முடியில் இங்கே அந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து டீடாங்கிள் கோம் வச்சு நம்ம வந்து சிக்கு உடைச்சிக்கலாம். நீங்கள் வந்து எப்பயுமே எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே ப்ராப்பராக நீங்கள் வந்து அந்த சிக்கு அந்த ஃப்ரிஸினஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அண்ட் கிளியராக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கோடே அது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சிக்கை நல்லா எடுத்துட்டு நீங்கள் ஹேர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம 2 விதமாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் உச்சி எடுத்தும் நம்ம அதை க்ரியேட் பண்ணலாம், சைடு உச்சி எடுத்தும் க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து ஸ்ட்ரெயிட் உச்சி எடுத்து காமிக்கிறேன். ஆனால் இது நீங்கள் உங்களுக்கு தேவை. சில பேருக்கு வந்து நேர் உச்சி பிடிக்காது, சில பேருக்கு வந்து சைடு உச்சி பிடிக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உச்சியை மட்டும் மாற்றி இந்த செப்பரேஷன் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் இயர் வரைக்கும் எண்ட் ஆகுற மாதிரி இதோடு நீங்கள் எண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்கள் பார்ட்டிஷன் வந்து இந்த சைடு வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கேருந்து எடுத்து இந்த இயர் எண்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் இங்கேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த எண்டிங் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து இந்த செப்பரேஷன் வந்து இந்த கிளிப்பை வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி செப்பரேஷன் எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த சைட் மெத்தட் மாதிரி இந்த சைடும் நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் இந்த இயர் டு இயர் எண்டனா போதும்.
இப்போ இந்த ஹேரையும் நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 பக்கமும் செப்பரேஷன் எடுத்தாச்சு. இப்போ வந்து மெயின் ட்ரிக் என்னன்னா, எந்த ஹேர் ஸ்டைலுமே நீங்கள் க்ரியேட் பண்ணல, இப்போ இந்த மாதிரி பார்ட்டிஷன்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா, உங்களோட இந்த பேக் சைடு வந்து நீங்கள் இங்கே கிளிப் பண்ணையில் இது வந்து அப்படியே என்ன செய்யும், தூக்கிட்டே வந்துடும். அதனால் அது ஹோல்ட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து இங்கே ஒரு ஹேர் பின் மாதிரி அதை லாக் பண்ணிட்டோம்னா, இந்த இந்த இது இங்கே வந்து எண்ட் பண்ணி நம்ம லாக் பண்ணையில இது வந்து உங்களுக்கு என்ன செய்யாது, பார்ட்டிஷன் விரியாது, இப்படி தூக்காது. ஸோ அதனால நம்ம இதை வந்து இப்படி இங்கனக்குள்ளே இப்படி ஒரு ரவுண்டு ஷேப் கொடுத்து நம்ம இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே பின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 ஹேர் பின் போதும். உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 2 பின் எக்ஸ்ட்ரா குத்திக்கோங்க. வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஹேரை வந்து அந்த பார்ட்டிஷனை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணிடலாம். வந்து இதை ஒரு செப்பரேஷனாக எடுத்துக்கோங்க. இதையும் 2 பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை நீங்கள் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு இதில் இது பண்ணி லைட்டாக இதை வந்து நீங்கள் கோம் பண்ணிவிட்டு நீட்டாக அப்படி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் அலைன் பண்ணுங்கள். அலைன் பண்ணி எடுக்கிறத பின்னாடி நெக்ஸ்ட் ரோவில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் முடி தேவைன்னா எடுத்துகிட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த இந்த ரோலை வந்து நம்ம இங்கே பின் பண்ணோம்ல, அதுக்கு கீழே அப்படி ஒரு பின். இந்த சைடு நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பார்ட்டிஷன் ஒன்றா எடுத்து அதை ரோல் பண்ணிக்கோங்க.
இதையும் நீங்கள் கொண்டு போய் இந்த கீழே இங்கே பின் பண்ணிருந்தீங்கல்ல, அங்கே நீங்கள் பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு இங்கே பின்னாடி பின் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த அந்த 2 பின் பண்ணதையும் ஹோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக இங்கே ஒரு பஃபினஸ் க்ரியேட் பண்ணுங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க, லைட்டாக ஒரு பஃபினஸ் தேவையான அளவு. அதே மாதிரி இதையும் நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பஃபினஸ். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஹேரும் விட்டுக்கலாம். ஒருவேளை ஃப்ரீ ஹேர் விட வேண்டாம்னா சைடில் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு சைடில் அந்த பிரைட்ஸ் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுதான் நான் இன்னைக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். அங்கேருந்து ஃபுல் ஹேரையும் இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இங்கே நீங்கள் எப்படி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டும் நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். ஒருவேளை அப்படி வேண்டாம்னா நீங்கள் பிரேக் போட்டுக்கலாம். அப்பப்போ லைட்டாக கோம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அது அந்த லென்த்தில் நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இதை லேசாக அப்படி நீங்கள் புல் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஹேர் ஸ்டைல் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.